வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரு இருதய வணக்கத்தின் 11ஆம் நாளில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் திரு இருதயத்தின் இன்னொரு ஆழமான அம்சத்தை அறிந்து நமது இதயத்தை இயேசுவின் இருதயத்துடன் இணைப்போம். இந்த வணக்கத் தொடரின் வாயிலாக உங்களது குடும்பத்திற்கும் வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சியும் அமைதியும் கிடைக்க வேண்டுகிறோம். உங்கள் உள்ளம் துக்கம், பதட்டம், குழப்பம், நோய், வேலை இழப்புகள், குடும்ப சிக்கல்கள் என நினைத்து வருந்திக் கொண்டிருக்கிறதா? அவை அனைத்தையும் இயேசுவின் திரு இருதயத்தின் முன் வைத்து விடுங்கள். கீழே கமெண்ட்ஸில் உங்கள் ஜெப கோரிக்கையை எழுதுங்கள். நாங்கள் உங்களுடன் ஜெபிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இயேசுவோடு இணைவதற்கான ஒரே வழி ஜெபம். நீங்கள் எங்கு இருந்தாலும் எதை செய்தாலும் தினமும் சில நிமிடங்கள் ஜெபத்திற்காக ஒதுக்குங்கள். ஏனெனில் நாம் ஜெபிக்கும் போது மட்டுமே இயேசுவின் திரு இருதயத்துடன் நெருக்கமாக இணைய முடிகிறது. இன்றைய தியான சிந்தனை மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயம். அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயம் உலகுக்காக பாவத்தை ஏற்று மரணிக்க முனைந்த ஒரு தியாக இருதயமாகும். கெத்சமனியில் அவர் அனுபவித்த துக்கம் மனிதரின் பாவத்தை கண்டு அழுகிற தெய்வீக இருதயமாகும். இயேசு சொல்கிறார் மத்தேயு 26:38, எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று. இந்த வார்த்தைகள் அவர் அந்நேரத்தில் தாங்கிய உளவியல் வேதனையின் உச்சியை வெளிப்படுத்துகிறது. அவர் மனதிலும் உடலிலும் ஆவியிலும் அழுத்தப்பட்டார். அவர் நம்மை போல அல்ல, அவர் பாவமில்லாதவர். இருப்பினும் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு விண்ணகத்திற்கும் நமக்கும் இடையே பாலமாக நின்றார். அந்த இரவில் கெத்செமனி தோட்டத்தில் அவர் மட்டும் இல்லை. அங்கு நம்முடைய பாவங்கள், நம்முடைய பயங்கள், நம்முடைய துரோகங்கள் அவரை சூழ்ந்திருந்தன. நாம் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் சந்திக்கும் தனிமை, பயம், மரணத்தின் நெருக்கம் அனைத்தையும் இயேசு அன்றே சந்தித்தார். அதனால்தான் இயேசுவின் மரண அவஸ்தைப்பட்ட திரு இருதயம் இன்றும் நம்மை புரிந்து கொள்கிறது. இது துன்பப்படுவோருக்கான ஒளியாகவும் விசுவாசத்தில் நடக்க ஒவ்வொரு மனிதருக்கும் வலிமையாகவும் விளங்குகிறது. அந்த இருதயம் தூய்மையான, சிதறாத அன்பின் திரு இருதயம். இன்று நாம் அதன் அருகில் சென்று நம்மை ஒப்படைத்தால் அது நம்மை தாங்கும். நம்மை நோயிலும் துயரத்திலும் மரணத்திலும் விட்டுவிடாது. மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தின் விவிலிய சிந்தனை. மத்தேயு 26:36 முதல் 46 வரை உள்ள இறை வார்த்தைகள். பின்னர் இயேசு சீடர்களுடன் கெத்செமனி என்னும் இடத்திற்கு வந்தார். அவர், நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என்று அவர்களிடம் கூறி பேதுருவையும் செபதேயுவின் மக்கள் இருவரையும் தம்முடன் கூட்டிச் சென்றார். அப்போது அவர் துயரமும் மனக்கலக்கமும் அடையத் தொடங்கினார். அவர், எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது. நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். பிறகு அவர் சற்று அப்பால் சென்று முகங்குப்புற விழுந்து, என் தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறி இறைவனிடம் வேண்டினார். அதன் பின்பு
அவர் சீடர்களிடம் வந்து அவர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டு பேதுருவிடம், 1 மணி நேரம் கூட என்னோடு விழித்திருக்க உங்களுக்கு வலுவில்லையா? உங்கள் மனம் ஆர்வமுடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். மீண்டும் சென்று, என் தந்தையே, நான் குடித்தாலன்றி இத்துன்பக் கிண்ணம் அகல முடியாதென்றால் உமது திருவுள்ளப்படியே ஆகட்டும் என்று 2ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். அவர் திரும்பவும் வந்தபோது சீடர்கள் உறங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களுடைய கண்கள் தூக்க கலக்கமாய் இருந்தன. அவர் அவர்களை விட்டு மீண்டும் சென்று மறுபடியும் அதே வார்த்தைகளை சொல்லி 3ஆம் முறையாக இறைவனிடம் வேண்டினார். பிறகு சீடர்களிடம் வந்து, இன்னும் உறங்கி ஓய்வெடுக்கிறீர்களா? பாருங்கள், நேரம் நெருங்கி வந்துவிட்டது. மானிட மகன் பாவிகளின் கையில் ஒப்புவிக்கப்படுகிறார். எழுந்திருங்கள், போவோம். இதோ என்னை காட்டிக் கொடுப்பவன் நெருங்கி வந்துவிட்டான் என்று கூறினார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவின் இருதயம் மரண அவஸ்தைப்பட்ட கெத்சமனி தோட்டத்தில். அந்த இரவு பாரங்கள் நிறைந்த இரவு. இயேசு சீடர்களுடன் கெத்சமனி என்னும் இடத்திற்கு செல்கிறார். அங்கே, நான் அங்கே போய் இறைவனிடம் வேண்டும் வரை இங்கே அமர்ந்திருங்கள் என சொல்லி அவரது இருதயத்தின் போராட்டத்தை துவக்குகிறார். அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் அழைத்து சென்று துயரமும் மனக்கலக்கமும் அடைகிறார். எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆள் துயரம் கொண்டுள்ளது என்று கூறுகிறார். அந்த தருணத்தில் இயேசுவின் திரு இருதயம் தாங்க முடியாத மனவேதனை அடைகிறது. அவர் ஒரு மனிதனாக பயம் துக்கத்தால் பிளக்கப்பட்டார். தன் தந்தையிடம் கூறுகிறார், தந்தையே, முடிந்தால் இத்துன்பக் கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும். ஆனால் உடனே உமது திருவுளப்படியே ஆகட்டும் என்றும் கூறுகிறார். இவை இரண்டும் மனிதனின் பயமும் இறைவனுக்கான பணிந்த ஒப்படைப்பும். அதுவே மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயம். தன் அருகில் இருந்த சீடர்கள் உறங்கிவிட்டனர். தனிமை மேலானது. 3 முறை அவர் ஜெபிக்க சென்றார். 3 முறையும் அதே வேதனையுடன். முடிவில் இயேசு சுமந்தார் உலகின் பாவத்தையும் நம் மனதின் அழுக்கையும் அன்பாய் ஒப்படைத்தார் இறைவனிடம். அன்று கெத்செமனியில் நடந்த அந்த உருக்கமான சம்பவம் இன்று நம் வாழ்க்கையிலும் நிகழ்கிறது. நாம் துன்பப்படுகிற போதும், தனி நின்று அழுகிற போதும், பயத்தில் துடிக்கிற போதும் அங்கே இருக்கிறார் இயேசு. அவரது திரு இருதயம் நம்முடன் அழுகிறது, நம்முடனே விழித்திருக்கிறது. அந்த மரணத்தை எதிர்கொள்ளும் அன்பின் திரு இருதயம். ஜெபம். அன்பும் இரக்கமும் நிறைந்த இயேசுவே, இன்றைய நாளில் உமது திரு இருதயத்தின் முன் நாங்கள் எல்லோரும் வாழ்க்கையின் துயரங்களையும் ஆசைகளையும் கொண்டு வந்திருக்கிறோம். உமது திரு இருதயம் மரணத்தையும் தாங்கிக் கொண்டு எங்களுக்காக துயரப்பட்ட இருதயம். அந்த பரிசுத்தமான இருதயத்தினில் எங்கள் இதய வேதனைகளையும் இணைக்கின்றோம். உமது இருதயத்தின் ஆழத்தில் இருந்து நீங்கள் அனைவருக்கும் இந்த நிமிடத்தில் சமாதானத்தை அருளும். இறைவா, குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைத்திருக்க வேண்டுகின்றோம். அன்பு, நம்பிக்கை, நற்குணம், அமைதி நிறைந்த வாழ்வு எங்களுக்கு கிடைக்கட்டும். குழந்தைகளுக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு உமது திரு இருதயத்தின் அருளால் குழந்தைகள் கிடைக்கட்டும். குழந்தைகள் நல்ல ஆரோக்கியத்துடன், அறிவுடனும் சிந்தனையுடனும் பேரருளோடு வளரட்டும். மாணவர்கள் மற்றும் வேலை தேடுபவர்கள், இறைவா,
மாணவர்களுக்கு புத்திசாலித்தனமும் சிந்தனையும் நல்ல கல்வி ஞானமும் கிடைக்கட்டும். அவர்கள் பிறருக்கு உதவ நினைக்கும் மனநிலையுடன் வளரும்படி அருள் செய்யும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும். அவர்களின் வாழ்க்கை அமைதியுடன் அழுத்தமின்றி கடவுள் வழியில் அமைந்ததாக இருக்கட்டும். இறைவா, திருமண வாழ்க்கையை எதிர்நோக்கும் அனைவருக்கும் உகந்த நேரத்தில் நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கட்டும். உறவுகளில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் நீங்கி அன்பும் புரிதலும் மீண்டும் மலர செய்யும். இறைவா, நிதி சிக்கலில் தவிக்கும் அனைவருக்கும் பரிசுத்தமான வழிமுறைகள் திறக்கப்பட்டு கடன்கள் மறைந்து புதிய வாழ்வு பிறக்கட்டும். ஏழை மக்களுக்கு உண்ண உணவும் வாழ நம்பிக்கையும் கொடுப்பவராக நீர் இருக்கின்றீர். நன்றி இயேசுவே. இறைவா, நோய்களால் பாதிக்கப்பட்ட அனைவரையும் நீர் பரிசுத்தமாய் தொடுவீராக. ஆரோக்கியமும் நம்பிக்கையும் பெருகட்டும். அனைத்து துயரமான நோய்கள், மிகவும் கடுமையான கேன்சர், ஸ்ட்ரோக் போன்றவையும் உமது திரு இருதயத்தின் அருளால் நிவர்த்தியாகட்டும். நடக்க முடியாதவர்களும் பேச முடியாதவர்களும் புதிதாக வாழ்நாள் ஆரம்பமாகட்டும். எங்கள் நாட்டில் அமைதியும் நீதியும் நிலைக்கட்டும். பொது சிக்கல்களும் அரசியல் குழப்பங்களும் நீங்கட்டும். இயற்கை பேரழிவுகள், திடீர் விபத்துகள், உயிர்கேடுகள் நம்மை தாக்காமல் உமது அருளில் பாதுகாப்பாக வாழ செய்யும். இயேசுவே, உமது மரண அவஸ்தையின் நேரத்தில் கூட எங்களை நினைத்து ஜெபித்தீர்கள். இன்று நாங்கள் உம்மை நோக்கி அழைக்கின்றோம். உமது திரு இருதயத்தில் நம்பிக்கையுடன் ஒப்புவிக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு துடிப்பும் உம் திரு இருதயத்தோடு இணைந்திருக்கட்டும். ஆமீன். இயேசுவின் திரு இருதய ஜெபமாலை. கிறிஸ்துவின் ஆத்துமமே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் இரத்தமே, என்னை திருப்தியாக்கும். கிறிஸ்துவின் திருவிழாவினின்று பாய்ந்தோடிய தண்ணீரே, என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகள் எனக்கு ஆறுதல் தருவனவாக. ஓ நல்ல இயேசுவே, நான் கேட்பதை தந்தருளும். உமது திருக்காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். நான் உம்மிடமிருந்து பிரியாதிருப்பேனாக. என் கொடிய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். நான் சாகும்போது என்னை உமது புனிதர்களோடு சேர்த்து உம்மை புகழ அழைத்தருளும். ஆமீன். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். 1. திருச்சபையின் பகைவர்களால் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 இயேசுவின் இனிய திரு இருதயமே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இரண்டாவது, கிறிஸ்தவர்களிடம் இருந்து அவருக்கு ஏற்படும் அவமானங்களுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். மூன்றாவது, நாம் அவருக்கு கொடுக்கும் நன்றி கேடுகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். நான்காவது, அனைத்து மக்களாலும் அவருக்குண்டாகும் நிந்தைகளுக்கு பரிகாரமாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும்.
இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஐந்தாவது, திரு இருதயமே, மக்கள் அனைவரும் உம்மை அதிகமாக நேசிக்கும்படியாக. இயேசுவின் இனிய திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். 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 மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயம் எங்கும் நேசிக்கப்படுவதாக. எங்கள் இயேசுவே, இரக்கமாயிரும். திரு இருதயத்தின் நண்பராகிய புனித சூசையப்பரே, எங்களுக்காக மன்றாடும். இயேசுவின் திரு இருதயமே, உமது ஆட்சி வருக. எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எனது ஜெபம், தவம், அன்றாட செயல்கள், இன்ப துன்பம் எல்லாவற்றையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எனது இறுதி மூச்சு வரை உம்மை அன்பு செய்யவும் உம்மை மாட்சிப்படுத்தவும் வரம் தாரும். ஆமேன். 11ஆம் நாள். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயம். பூங்காவனத்தில் நமது மீட்புக்காக தமது பிதாவுக்கு தம்மை பலியாக ஒப்புக் கொடுத்த இரட்சகரை இயேசுவின் திரு இருதய அன்பர்கள் தாங்கள் அவர் பேரில் வைத்த அன்பால் ஏவப்பட்டு நினைவின் வழியாய் பூங்காவனத்தில் நுழைந்து அவருக்கு ஆறுதல் வருவிக்க ஆசைப்படுவார்கள். இந்த ஒலிவேட் மலை தோட்டத்தில் விசேஷமாய் இயேசுவின் திரு இருதயமானது தாம் மனிதர்கள் பேரில் வைத்த அணை கடந்த அன்பை காண்பிக்கிறது. இயேசு மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் தம்மேல் சுமந்து கொண்டு தமது பிதாவின் கோபத்தை குறைத்து மனிதர்களுடைய பாவங்களுக்கு பரிகாரம் பண்ண அவருக்கு முன்பாக முழங்காலில் இருந்து வணங்குகிறார். அச்சமயம் அவருடைய திரு இருதயமானது சகிக்க முடியாத துக்கத்தில் மூழ்கியது. அகோரமான கோபத்தோடும் தளராத நீதியோடும் பயம் வருவிக்கக்கூடிய தோற்றத்தோடும் தமது பிதாவை தமக்கு முன்னால் இருப்பதாக பார்க்கிறார். துரோகியான யூதாஸ் என்பவன் தம்மை முத்தமிட்டு காட்டி கொடுக்கிறதையும், கொடிய யூதர்கள் தமது மாமிசத்தை கிழித்து தம்மை சிலுவையில் அறைகிறதையும், தம்முடைய அப்போஸ்தலர்களும் சீடர்களும் தமது விரோதிகளின் கையில் தம்மை விட்டுவிட்டு ஓடி போகிறதையும், கடைசியாய் லட்சக்கணக்கான ஆத்துமங்கள் தமது பாடுகளால் யாதொரு பலனடையாமல் தாம் காண்பிக்கும் அன்பை சற்றும் உணராதவர்களாய் என்றென்றைக்கும் தண்டனைக்குள்ளாக போகிறதையும் கண்டார். இந்த காட்சிகளானது அவருடைய அன்பு நிறைந்த இருதயத்துக்கு பொறுக்க முடியவில்லை. அதனால் உடல் முழுவதும் இரத்த வியர்வையினால் நிரம்ப தரையில் முகம் குப்புற விழுகிறார். திவ்ய இயேசுவை இந்த நிலையில் காண்கிற நம்முடைய இருதயமானது
பாவத்தை முழுவதும் அருவருத்து தள்ள வேண்டும். பாவியின் வடிவில் மனிதர் பாவங்களை தமது பேரில் சுமந்து கொண்ட தமது பரிசுத்த குமாரனை பிதாவானவர் இவ்வளவு கொடுமையாய் நடப்பித்திருக்க பல பாவங்களை கட்டி கொண்டிருக்கிற நாம் அந்த பாவங்களுக்கு இவ்வுலகத்திலே பரிகாரம் பண்ணாவிட்டால் தேவநீதி நம்மை கொடூரமாய் நடத்தும். சோதனை நேரத்திலும் துன்ப வேளையிலும் நாம் நம்பிக்கையோடும் தேவ விருப்பத்திற்கு அமைந்த மனதோடும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தின் மாதிரியாக அவைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று திவ்ய இயேசு மரண வேதனைப்படுகிற சமயத்தில் தமது பிதாவை நோக்கி, அப்பா தந்தையே, எல்லாம் உம்மால் இயலும், இத்துன்ப கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும், ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். நமது சோதனை வேளையில் திவ்ய இயேசுவின் மாதிரிகையை பின்பற்றி நம்முடைய துன்பங்களை அவருடைய பாடுகளோடு ஒன்றித்து நமது பாவங்களுக்கு பரிகாரமாக அவைகளை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய சிலுவைகளில் இருந்து நம்மை விடுவிக்க ஆண்டவரை நோக்கி கேட்கும்போது திவ்ய இயேசுவை போல், பிதாவே, உமது விருப்பப்படி நிகழட்டும், என் விருப்பப்படி நிகழ வேண்டாம், உமது சித்தப்படியே ஆக கடவது, என் மனதின்படி ஆக வேண்டாம் என்று நாமும் சொல்ல வேண்டும். திருச்சபை துவக்கத்தில் 300 வருடமளவாய் மறைசாட்சிகள் தங்கள் இரத்தத்தை சிந்தும்படி இயேசு கிறிஸ்து நாதர் விரும்பினார். அவ்வளவு வேதனையை திவ்ய இயேசு நம்மிடம் இப்போது கேட்கிறதில்லை. நம்முடைய பாவங்களுக்கு நாம் செய்கிற பரிகாரத்தாலும் மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தோடு ஒன்றித்து நம்மை முழுவதும் ஆத்தும மீட்புக்கு கையளிப்பதினாலும் நாம் வேத சாட்சிகளாகும்படி ஆசிக்கிறார். கசப்பான கிண்ண கடைசி துளி வரை குடிக்க தீர்வையிட்டார் என்று திருவுளம் பற்றிய பின்னர் புனித மார்க்ரீத் மரியம்மாள் ஒரு நாள் தியானம் செய்து கொண்டிருந்த போது இயேசு அவருக்கு தோன்றி புனிதையை நோக்கி, மகளே, நாம் பூங்காவனத்தில் முழு மனதோடு அனுபவித்த மரண வேதனையை நீயும் வியாழக்கிழமை இரவு தோறும் அனுபவிக்கும்படி செய்வோம். ஆதலால் நமது பிதாவுக்கு நாம் ஒப்பு கொடுத்த அந்த தாழ்ச்சி நிறைந்த ஜெபத்தில் நீயும் நம்மோடு ஒன்றிக்கும்படியாக நள்ளிரவு 11 மணிக்கும் 12 மணிக்கும் இடையில் எழுந்து மனிதருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னித்து அவர்களுக்கு இரக்கம் காண்பிக்கவும் தேவ கோபத்தை குறைக்கும்படியாகவும் நீ தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்குவாயாக. நமது திருத்தூதர்கள் நம்மை விட்டு ஓடி போனது நமக்கிருந்த தவிப்பை நீ சிறிதளவாவது தனிய செய்வாய். இதனாலேதான் நம்மோடு கூட 1 மணி நேரம் விழித்திரா நிமித்தம் அவர்களை கண்டிக்கும்படி நேரிட்டது என்று சொல்லி மறைந்தருளினார். சுமார் 120 வருடங்களுக்கு முன் புனித தன்மையிலும் இயேசுவின் திரு இருதய பக்தியிலும் மிகவும் சிறந்து விளங்கின லியோனார்து என்னும் ஒரு இயேசு சபை குரு இருந்தார். அவர் பிரான்ஸ் நாட்டில் தமது திவ்ய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆத்துமாக்கள் பெயரில் இரக்கமாயிருந்து அவர்களை மீட்க தேவ நற்கருணையில் வீற்றிருக்கும் திவ்ய இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி இந்த பரிசுத்த குருவானவர் மிகுந்த பக்தி சுறுசுறுப்போடு வேண்டிக் கொண்டிருந்தார். அப்போது திவ்ய இயேசு தமது திரு இருதயத்திற்கு மிக்க மகிழ்ச்சியும் ஆத்துமாக்களுக்கு மிக்க பிரயோசனமுமான ஒரு சபையை ஏற்படுத்தும்படியும் அச்சபை கீழே கூறப்படும் 2 கருத்துகளுக்காக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் தெரிவித்தார். முதலாவது, வாழ்நாள் முழுவதும் விசேஷமாய் பூங்காவனத்தில் மனித மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட
தமது திவ்ய இருதயத்துக்கு வணக்கம் வருவித்தல். இரண்டாவது, லட்சக்கணக்காய் உலகம் முழுவதிலும் சாகிற சகலருக்கும் மரணம் வர மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயம் கொடுக்க இறந்து மன்றாடுதல். இயேசுவின் திரு இருதயத்தின் விருப்பத்தை நிறைவேற்றும் பொருட்டு அந்த இயேசு சபை குருவானவர் சில ஞான வேகமுள்ள மனிதர்களை கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர்கள் எல்லோரும் ஒரு சபையாக சேர்ந்து பின்வரும் ஜெபத்தை ஜெபித்து வருகிறார்கள். கருணாம்பர இயேசுவே, ஆத்துமங்களை நேசிக்கிறவரே, தேவரீருடைய ஆராதனைக்குரிய இருதயமானது பூங்காவனத்திலும் சிலுவையிலும் பட்ட மரண துன்பு துயரங்களையும் உம்முடைய மாசில்லாத திரு தாயார் அனுபவித்த வியாகுலங்களையும் பார்த்து இன்று தானே பூமியில் எங்காவது அவஸ்தைப்பட்டு மரிக்கப் போகிற ஆத்துமாக்களை உமது திவ்ய இரக்கத்தால் சுத்திகரித்தருளும். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, இன்று மரிக்கிற பாவிகளின் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். விசேஷமாய் மரண அவஸ்தைப்படுகிற பாவிகள் மனம் திரும்பும்படியாக நாமும் மேற்சொன்ன ஜெபத்தை வேண்டிக் கொள்வோமாக. வரலாறு. இயேசுவின் திரு இருதயத்தின் பேரில் பக்தியுள்ள ஒரு மனிதன் ஒரு நாள் ஒரு சோதனைக்குட்பட்டு கனமான பாவத்தில் விழுந்துவிட்டான். ஆனால் இயேசுவின் திரு இருதயமானது அப்பாவியின் மேல் இறங்கி தமது அருட்கொடையால் அவனுடைய இருதயத்தை எவ்வளவு இழக செய்தார் என்றால், அப்பாவி உடனே ஒரு குருவானவரை தேடி போய் அவர் பாதத்தில் விழுந்து அழுது மிக்க துக்க மனஸ்தாபத்தோடு ஒப்புரவு செய்து தன் பாவத்தை பரிகரிக்க கூடிய ஒரு பெரிய தவமும் கொடுக்கும்படி கேட்டான். பாவியானவன் 7 வருடம் தவம் செய்யும்படி குருவானவர் கட்டளையிட்டார். சுவாமி, 7 வருடங்கள் நான் செய்த பாவங்களுக்கு என் வாழ்நாளெல்லாம் பரிகாரம் செய்தாலும் போதாதே என்று சொல்லி அழுதான். குருவானவர் அப்பாவியிடம் விளங்கிய மிகுந்த உத்தம மனஸ்தாபத்தை கண்டு, மகனே, 3 நாளைக்கு மட்டும் ஒரு சந்தி உபவாசம் செய் என்றார். இதை கொஞ்சமும் எதிர்பாராத அந்த மனிதன் முன்னிலும் அதிகமாய் அழுது மிக கடினமான தவ முயற்சி தனக்கு கட்டளையிடும்படி கெஞ்சி கேட்டான். குருவானவர் மனம் திரும்பிய பாவியை நோக்கி சொல்வார், இனி என்னிடம் அதிகமாய் கேட்காதே, இதுதான் கடைசி தீர்மானம். உன் பாவத்துக்கு அபராதமாக ஒரு கர்த்தர் கற்பித்த ஜெபம் சொல் என்று கற்பித்தார். அத்தருணத்தில் பாவியானவனுடைய இருதயம் பொறுக்க முடியாத துக்க மனஸ்தாபத்தாலும் இயேசுவின் திரு இருதய அன்பினாலும் எவ்வளவு நிறைய பெற்றதென்றால் அதை தாங்காமல் உடனே இறந்து போனான். இவ்வகையாய் இயேசுவின் திரு இருதயத்தை என்றென்றைக்கும் புகழ்ந்து பாட மோட்ச ராஜ்யத்தை சுதந்தரித்து கொண்டான். இயேசுவின் திரு இருதய இரக்கமானது நமது பேரிலும் உலகிலுள்ள சகல பாவிகள் பேரிலும், விசேஷமாய் இச்சமயம் மரிக்கப் போகிற பாவிகள் பேரிலும் இறங்கி வரும்படி நாமும் மன்றாடுவோமாக. ஆத்தும மீட்புக்காக மரண அவஸ்தைப்பட்ட திரு இருதயமானது மரண அவஸ்தைப்படுகிற சகல பாவிகளுக்காக நீங்கள் மன்றாடவும் உங்கள் அன்றாட செயல்களை ஒப்பு கொடுக்கவும் கேட்கின்றது. நித்திய நரக அக்கினியில் இருந்து பாவியானவன் தப்பிக்க தேவையானது ஒப்புரவு அருட்சாதனம். இது இல்லாவிட்டால் உத்தம மனஸ்தாபம் இந்த 2 வரங்களில் ஒன்றை மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயத்தை நோக்கி கேட்போமாக. ஆதலால் கால தாமதமின்றி உடனே திரு இருதயத்தை பார்த்து வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நாளை என்பது பல ஆத்துமங்களுக்கு கிடைக்காது. ஆதலால் வேண்டிக் கொள்ளுங்கள். அந்த ஆத்துமங்களை அன்பு செய்கிற திவ்ய இயேசு
உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு பலனை அளிப்பார். உங்களுடைய வேண்டுதலால் நாள்தோறும் ஒரு ஆத்துமத்தை மீட்பீர்களாகில் ஒரு வருடத்தில் 365 ஆத்துமங்களை மீட்பீர்களே. இது உங்களுக்கு மோட்சத்தில் எவ்வளவு பெரிய பலன்! இந்த ஆத்துமங்கள் எல்லாம் நித்தியத்துக்கும் உங்களுடைய மகிழ்ச்சியாகவும் மகிமையாகவும் இருக்கும். உங்களால் மீட்கப்பட்ட இந்த ஆத்துமங்கள் உங்களுடைய மீட்புக்கு அஸ்திவாரமாயிருக்கும். இந்த விஷயத்தில் அப்போஸ்தலராகிய புனித யாகப்பர் சொல்லுவது என்னவென்றால், துன்மார்க்கத்தில் இருந்து ஒரு பாவி மனம் திரும்ப காரணமாயிருக்கிறவன் சாவில் இருந்து தன் ஆத்துமத்தை மீட்டு அநேக பாவங்களுக்கு பொறுத்தல் அடைவான் என்பதாகும். நீயும் ஒரு நாள் மரண அவஸ்தைப்படுவாய். பயங்கரமான இந்த கடைசி யுத்தத்தில் உன் வாழ்க்கையில் நீ செய்தது போல் அநேக பக்தியுள்ள ஆத்துமாக்கள் உனக்காகவும் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் என்று நீ நினைக்கிறது உனக்கு எவ்வளவு ஆறுதலாயிருக்கும். ஆதலால் நாள்தோறும் துன்பப்படுகிறவர்களுக்காக வேண்டிக்கொள். தினமும் தவறாமல் கருணாம்பர இயேசுவே என்கிற ஜெபத்தை சொல். சிந்தனை: ஆத்தும மீட்புக்காக நம்மாலான சகலமும் செய்ய வேண்டும். எல்லாவற்றையும் பொறுமையோடு அனுபவிக்க வேண்டும். பரித்தியாகமும் செய்ய வேண்டும். மிதமிஞ்சிய எல்லா பற்றுதல்களையும் தூர அகற்றிவிட வேண்டும். பாவிகள் மனம் திரும்பவும் உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் வேதனை குறைந்து மோட்ச பாக்கியம் சேரவும் நாள்தோறும் வேண்டிக் கொள்வோமாக. ஜெபம். மரண அவஸ்தைப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, இன்று மரிக்கிறவர்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் திரு இருதய மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். விண்ணகத்தில் இருக்கிற தந்தையாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட சுதனாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாகிய இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தூய்மை நிறை மூவொரு இறைவா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் வாழும் தந்தையின் திருமகனாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கன்னித்தாயின் திருவயிற்றில் தூய ஆவியால் உருவான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவாக்காம் திருமகனோடு ஒரே பொருளாய் ஒன்றித்திருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அளவில்லா மாட்சிமை மிகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் புனித ஆலயமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதி உன்னதரின் உறைவிடமாம் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைவனின் இல்லமும் வானக வாயிலுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரம அன்பின் எரி உலையாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நீதியும் அன்பும் இணைந்துரையும் இல்லிடமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நன்மைத்தனமும் அன்பும் நிறைந்தொளிரும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புண்ணியங்களும் புதையுண்டிருக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அனைத்து புகழ்ச்சிக்கும் முற்றும் உரிய இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இருதயங்களுக்கெல்லாம் அரசும் மையமுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஞானம் அறிவு கருவூலங்களுக்கெல்லாம் நிறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். இறைமையின் நிறைவெல்லாம் உறையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தந்தை உம்மில் நன்கு பூரிப்படையும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உமது நிறைவினின்று நாங்கள் அனைவரும் பெற்று மகிழும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். என்றும் நிலை பெறும் குன்றுகளின் ஆலயமாக விளங்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பொறுமையும் மிகுந்த பரிவுமுள்ள இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை வேண்டி மன்றாடும் அனைவருக்கும் வளமார்ந்த நிறைவளிக்கும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். வாழ்வுக்கும் புனிதத்துக்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் பாவங்களின் மன்னிப்புக்கு ஏற்ற பரிகாரமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நிந்தை அவமானங்களால் நிறைந்து வழிந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்களால் நேர்ந்த மன நோவுகளினால் நொந்து வருந்தின இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சாவையும் ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்திருந்த இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஈட்டியால் குத்தி ஊடுருவப்பட்ட இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் வாழ்வும் உயிர்ப்புமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் சமாதானமும் ஒப்புரவுமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவிகளுக்காக பலி பொருளான இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மை நம்பி இருப்பவர்களின் ஈடேற்றமாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உம்மில் இறப்போரின் நம்பிக்கையாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனிதர் அனைவருடையவும் மட்டில்லா மகிழ்ச்சியாகும் இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். கிறிஸ்துவே, எங்களுக்கு செவிசாய் தருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவர் இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருதயத்தில் தாழ்ச்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இருதயங்கள் உமது இருதயம் போல் ஆகச் செய்தருளும். ஜெபிப்போமாக. தந்தாய், என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனும் எங்களை ஈடேற்றுபவருமாக விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை உம்மீது பற்றி எரியும் அன்பினாலும் எமது ஈடேற்றத்திற்கான அளவற்ற ஆர்வத்தினாலும் தாழ்ச்சி கீழ்ப்படிதலாலும் சாந்தம் அமைதியாலும் அளவற்ற பரிவாலும் பணிவிடைக்குரிய அன்பாலும் நிரப்பினீரே. உம் திருமகனது இருதயத்தின் இவ்வகையான மனநிலைகள் அனைத்தையும் நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவைகளை எங்கள் இருதயங்களிலும் பிறப்பித்தருளுமாறு உம்மை கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இயேசுவின் திரு இருதய நவநாள். கேளுங்கள், கொடுக்கப்படும். தேடுங்கள், அகப்படும். தட்டுங்கள், திறக்கப்படும் என்று திருவுளம் பற்றி இருக்கிற திவ்ய இயேசுவே, தேவரீருடைய இருதயத்தின் இன்று உற்பத்தியாகி ஆராதனைக்குரிய உமது திருநாளில் உரைக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தங்களை நம்பிக்கொண்டு உயிருள்ள விசுவாசத்தால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தில் அடியேன் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கி தாழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்ளும் மன்றாட்டு ஏதென்றால், அவரவர்க்கு வேண்டியதை உறுதியோடு கேட்கவும். சகல நன்மைகளுக்கும் பேறு பலன்களுக்கும் வற்றாத ஊரணியாகிய தேவரீருடைய இருதயத்தில் நின்றல்லாமல் வேறே யாரிடத்தில் நின்று இதை கேட்கப் போகிறேன்? தயாள சம்பன்ன ஐஸ்வர்யங்கள் எல்லாம் அடங்கிய பொக்கிஷத்தில் அன்றி வேறெங்கே நான் இதை தேடப் போகிறேன்? தாமே பிரசன்னமாகிறதுமாய்
நாங்கள் அவரிடத்திற்கு போக வழியுமாயிருக்கிற உமது திரு இருதய வாசலிடத்தில் வந்து தட்டாமல் வேறெங்கே நான் தட்டி கேட்கப் போகிறேன். ஆகையால் என் நேச இயேசுவின் திரு இருதயமே, தேவரீருடைய தஞ்சமாக ஓடி வந்தேன். இக்கட்டு இடைஞ்சலில் என் ஆறுதல் நீரே, துன்பத் துயரத்தில் என் அடைக்கலம் நீரே, சோதனை தருணத்தில் எனக்கு ஊன்றுகோல் நீரே. தேவரீருக்கு சித்தமானால் அற்புதம் வேண்டியிருந்தாலும் நடத்தி இந்த வரத்தை எனக்கு தந்தருள்வீர் என்று நம்பியிருக்கிறேன். தேவரீர் சித்தம் வைத்தாலே போதும், என் ஜெபம் பிரார்த்தனைகள் அனுகூலமாகும். திவ்ய இயேசுவே, தேவரீருடைய நன்மை உபகாரங்களுக்கு நான் முழுவதும் அபாத்திரவான்தான். ஆகிலும் நான் இதனாலே அதைரியப்பட்டு பின்னடைந்து போவேன் அல்ல. தேவரீர் இரக்கத்தின் தேவனாகையால் துக்க மனஸ்தாபப்படும் தாழ்ச்சியுள்ள இருதயத்தை தேவரீர் தள்ளுவீர் அல்ல. உமது இரக்கமுள்ள கண்களால் எங்களை நோக்கியருளும். என் நிர்பாக்கியத்தையும் பலவீனத்தையும் கண்ட மாத்திரத்தில் தேவரீருடைய கிருபை நிறைந்த இருதயம் எனக்கு இரங்காமற் போகாது. இரக்கமுள்ள திரு இருதயமே, என் விண்ணப்பத்தின் மட்டில் தேவரீர் என்ன தீர்மானம் செய்தாலும் சரியே. தேவரீரை நான் வாழ்த்தி வணங்கி போற்றி புகழ்ந்து சேவிக்க நான் ஒரு காலும் பின்வாங்குவேன் அல்ல. அன்புக்குரிய இரட்சகரே, ஆராதனைக்குரிய உம்முடைய திவ்ய இருதய தீர்மானத்திற்கு முழுதும் அமைந்து நடக்க நான் செய்யும் சுகிர்த முயற்சியை கிருபையாய் கையேற்றுக் கொள்ளும். நானும் சகல சிருஷ்டிகளும் இப்படி உமது சித்தத்தை நாடி நடந்து சதா காலத்திற்கும் இதை நிறைவேற்ற ஆசையாயிருக்கிறேன். ஆமீன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு தங்கள் குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு நீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் அளவற்ற நன்மை தனங்களையும் நினைத்து நன்றி நிறைந்த நெஞ்சமுடன் உம்மை போற்றி புகழ்ந்து பாதம் பணிந்து வணங்குகிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் எங்களை அன்புடன் ஆசீர்வதித்து எங்களுக்கு தேவையான அனைத்தையும் தந்துதவி இன்றும் என்றும் நாங்கள் உமது திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். அன்பு இறைவா, எங்களில் யாராவது உமக்கு விரோதமாய் நடந்து உம்மை மனநோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்கள் மனம் வருந்தி பரிகாரம் செய்கிறோம். எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களை தயவாய் மன்னித்தருளும். இறைவா, உலகிலுள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், முதியோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் அடைக்கலமுமாயிருக்க தயை புரியும். நோயினால் வருந்துவோரின் அருகில் அமர்ந்து ஆறுதல் அளிப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை மிகுந்த அன்போடு நேசித்தீரே. எங்கள் குடும்பங்களில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம்மிடம் ஒப்படைக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பக்தியையும் வளர செய்யும். அவர்கள் அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்து நற்பண்புகள் உடைய நல்ல பிள்ளைகளாய் வாழ்வில் சிறந்து விளங்க கிருபை செய்தருளும். அவர்களது வாழ்நாட்களில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் வழிகாட்டியாகவும் துன்ப காலத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகின்றோம். திவ்ய இயேசுவே, நாங்கள் எப்போதும் உமது அன்பு பராமரிப்பில் வாழ்ந்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மில் இளைப்பார கிருபை செய்தருளும். ஆமீன்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய தினத்தையும் ஜெபத்தையும் இறைவனுடைய திரு இருதயத்தில் இணைத்து அனுபவித்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த திரு இருதய வணக்க மாதம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் அன்பை நம் உள்ளத்தில் கொண்டு அவரது திரு இருதயத்தில் நம் வாழ்வை ஒப்பு கொடுக்க அருளுடன் முன்னேறுவோம். நாளைய தினத்திலும் ஒரு புதிய தியானத்துடன் சந்திப்போம். உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் தேவ ஆசீர்வாதங்கள் நிரம்பட்டும். இந்த பக்தி வழியை மற்றவர்களுடன் பகிர்ந்து அவர்களையும் இறைவனின் அன்பில் இணைக்க அழைக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்தின் வழியாக உலகம் முழுவதும் அமைதி நிலைத்திருக்கட்டும். இயேசுவே, உமது இருதயத்தின் ராஜ்யம் எங்கள் உள்ளங்களிலும் எழுந்தருளட்டும். ஆமீன். இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும். ஆமீன்.